Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் தான் உங்களேன் கார்த்திக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4.1 சென்டில் 2900 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அழகான வீடு பார்த்தீங்கன்னா புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகி சேலுக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீட்டை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. இந்த வீட்டுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 60 அடிங்க, அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடிங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஹைடெக்கான விஷயம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் control front hydraulic door, front elevation spacious car parking, interior woodwork and ceiling work, color LED light, home full security camera, Jaguar style bathroom, high tech spacious living hall, 4 bedroom open balcony. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஹைடெக்கான விஷயமா அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் தான். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் கிரே, டார்க் ப்ளூ, ஒயிட் கலர் பார்டர் பாக்ஸ் டிசைன், ஓப்பன் பால்கனி, எல்இடி கலர் லைட்டிங் சிஸ்டத்தோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தோரணையாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃப்ரெண்டோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான கார்டனிங் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் கேட் தான் பார்க்குறோம். வீட்டோட ஃப்ரண்ட் கேட் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலோட இயங்கக்கூடிய ஹைட்ராலிக் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் கேட் பார்த்தீங்கன்னா அழகான உட்டன் ஃபினிஷாக நமக்கு பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேல அழகாக தெரியுங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா தான் பார்க்க போகிறோம். வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா லென்த்தியான கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 15x20 அப்படிங்கிற விதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியோட டாப் சீலிங் ஒர்க்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துருக்காங்க. மேலே டாப் சீலிங் பட்டி பார்த்து தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோடைய ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா காமன் இண்டியன் டாய்லெட் வந்து இருக்குதுங்க. இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5x6 அப்படிங்கிற விதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டுக்கு என்ட்ராகக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிரானைட் வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் கேட்லேருந்து நில சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தால தாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டி டோருங்க. இந்த டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், நம்பர் லாக் அண்ட் கீ மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபிட்டிங் இருக்குதுங்க. இப்போ நம்ம நிற்கிறத பார்த்தா அந்த வீட்டோட லிவிங் ஹாலில் நிற்கிறோம். லிவிங் ஹாலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 16x17 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்இடி லைட், வுட் ஃபினிஷ் டிவி யூனிட் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குதுங்க. இந்த டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளான் பார்ட்ஸ் வச்சு நமக்கு அழகான லுக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டேர் கேஜ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய டாப் சீலிங் ஒர்க்கை பாருங்கள். ஒயிட் கலர் பெயிண்டிங், டார்க் கிரே கலர் பார்டர் வச்சு அழகான பாக்ஸ் டைப் எல்இடி லைட்டை கொடுத்து இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய வெண்டிலேஷனுக்காக டீ கோட்டலான 3 பாத் விண்டோ பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஹாலோடைய ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5x6 அப்படிங்கிற வீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய ஃப்ளோரிங் டைல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல், பிளாக் கலர் பார்டர் வச்சு அழகான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஜ் ஏரியாவோட கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டிங் சிஸ்டத்தோட மிரர் வந்து கொடுத்துருக்குறாங்க டச்சோட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். அந்த பெட்ரூமோடைய ஃப்ரண்ட் டோரை பாருங்கள். வுட் ஃபினிஷில் நல்ல குவாலிட்டியான டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோடைய சைஸ் எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16x16 அப்படிங்கிற மாதிரி விகிதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோடைய டாப் சீலிங் ஒர்க்கை பாருங்கள் எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்திலான விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்இடி ஸ்பாட் லேம்ப், ஒயிட் அண்ட் கிரே கலர் பார்டர் டிசைன். ஹாலில் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் டைலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எல்இடி லைட்டிங் வச்சுட்டு அழகான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய ட்ரெஸ்ஸிங் ஏரியா, வாஷிங் ரூம் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூமோடைய அட்டாச் டாய்லெட் தான். இந்த அட்டாச் டாய்லெட்டோட டோர் பார்த்தீங்கன்னா வுட் டோர் தாங்க கொடுத்துருக்காங்க, பிவிசி டோர்லாம் கிடையாதுங்க. இந்த பாத்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6x7 அப்படிங்கிற விதத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட், நார்மல் பெட்ரூம் அவைலபிள் இருக்குது, ஹீட்டர் வாட்டரும் அவைலபிள் இருக்குதுங்க.
இந்த பாத்ரூமுடைய ஃப்ளோரில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிப் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெண்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ எக்ஸிட் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமே பார்த்தீங்கன்னா சென்டர் மிரர் வச்சு டபுள் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த டாய்லெட்டுக்கும் பாத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து சென்டர் பார்ட்டிஷன் மிரர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருந்து A to Z எல்லா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோடைய ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 11:20 அப்படிங்கிற விகிதத்துலேருந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரெண்டில் யார் வந்தாலும் சரி டிஸ்பிளேல பேஸ் தெரியும் அப்படின்னா அந்த டிஸ்பிளே இந்த இருக்குது பாருங்கள். இந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ப்ராடக்ட்லேருந்து ப்ளம்பிங் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன LED கலரிங் லைட்டு கொடுத்து தோரணையாக காமிச்சிருக்காங்க கிச்சனை. இந்த ஹோமில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டைலும் பார்த்தீங்கன்னா சேம் டைலு தாங்க. எந்த இடத்துலையும் எந்த ஒரு மாற்றமும் எதுவுமே கிடையாது. பார்டர்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டைலு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அழகான மாடல் கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க L டைப்பில். இந்த கிச்சனுடைய டாப் சீலிங் பார்த்தீங்கன்னா LED ஸ்பாட்லாம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் ஒர்க் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டேர்கேஜில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரைனைட் தான் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஜோடைய கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா டீ குட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே நம்மளை கவர்ந்து இழுக்கிற மாதிரியான அழகான பெயிண்டிங் டிசைன். இந்த பெயிண்டிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அழகான LED லைட்டிங் கொடுத்து பிரம்மாண்டமாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஓப்பன் பால்கனி வந்துருங்க உங்களுக்கு. இப்போ பார்க்கக்கூடிய பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11:16 அப்படிங்கிற விகிதத்தை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா டீ குவார்டலான 3 பாத் விண்டோ ஒன்று, 1 பாத் விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் வுட் ஒர்க்கில். இந்த கபோர்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் LED லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அங்கே வாஷ் பேஷன் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுடைய பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க. ஜாக்வா ஸ்டைலில் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அழகான குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தான் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பெட்ரூம் போகக்கூடிய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான இடம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4:6 அப்படிங்கிற விதத்தில் வந்து இந்த ரூமோட சைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இருக்க பார்த்தீங்கன்னா வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்கும். அந்த மாஸ்டர் பெட்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 16:16 அப்படிங்கிற விதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஃப்ளோரில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷ் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுடைய டாப் சீலிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் டார்க் கிரே கலர் LED லைட்டோட அழகான பாக்ஸ் டிசைன் எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அழகான ஸ்பேசியஸான LED லைட்டிங் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16:16. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பிரமாண்டமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டோடைய டாப் சீலிங் ஒர்க்கு தான் பாருங்கள். எந்தளவுக்கு நேர்த்தியான வேலைப்பாடுகளோடு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஏரியா தான் பார்க்குறோம். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்று. அழகான பெரிய சைஸ் மிரர் பார்த்தீங்கன்னா டச்சோட கொடுத்துருக்குறாங்க நமக்கு. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோடைய அட்டாச்சு டாய்லெட் தான். அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமில் டாய்லெட்டையும் பாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சென்டரில் மிரர் பார்ட்டிஷன் வச்சுருக்குறாங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர், ஹீட்டர் வாட்டர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்குறோம். இது பெட்ரூம் சொல்கிறத விட நீங்கள் இது எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தான 10:16 அப்படிங்கிற சைஸில் ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரில் ஒயிட் பிளாக் பார்டர் வச்சு டைல் பதிச்சிருக்கிறாங்க. இந்த லென்த்தான பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அழகான டாப் LED லைட்டோட சூப்பராக இருக்குதுங்க. நமக்கு நேர் ஆப்போசிட்டில் தெரியக்கூடிய டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பால்கனிக்கு போயிடலாம். இப்போ நிற்கிற பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய ஓப்பன் பால்கனியில் தான் நிற்கிறோம். அந்த பால்கனியுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15:22 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணிக்கிற டைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் ஃபினிஷ் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுடைய மாடிக்கு போய்ட்டு மாடியிலேருந்து இந்த வீட்டோட சுற்றுப்புற அமைப்புலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஓப்பன் பால்கனிலேருந்து மாடி போகக்கூடிய ஸ்டேர் கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரனைட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய மாடிக்கு வந்தாச்சுங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் வாட்டர் டேங்க் வந்து 2 ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 2 டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய மாடியிலேருந்து சுற்றுப்புற அமைப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடு இப்போதைக்கு கரண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காலப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு இப்போதைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டுடைய ப்ரைஸ் அமௌண்ட்டை இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகசிபிள் தான், நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாங்க. இந்த வீடை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்தவங்களுடைய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் வீடியோ கிளருடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கால் பண்ணி A to Z கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முதல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ பற்றி புது அப்டேட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.